வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4க்கு மேத்ஸ் சுத்தமா வரவே வராது அப்படின்னு முயற்சிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ற ஆர்டர்ல மேத்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்களேன். வரக்கூடிய எக்ஸாம்ல குரூப் 4 எக்ஸாம்ல ஒன்று டைரக்டா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற மதிப்பு வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்டிருப்பாங்க. கெத்தா ஆன்சர் பண்ணிடுவீங்க. எப்படி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம சிலபஸில் இப்போ நான் ரெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதில் ஒரு 160க்கு மேற்பட்ட கேள்விகள் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் பகடை இதில் ஒரு 60க்கு மேற்பட்ட கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சு. அப்ராக்சிமேட்லி ஒரு 230 கணக்குங்க. இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க போதும். அதுவும் நீங்கள் 230 ஒன்றாலாம் கிடையாது. நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 4 கொஸ்டின் மட்டும் இல்லைங்க. டிஎன்பிசியில் எத்தனையோ எக்ஸாம் நடக்குது இல்லையா? எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த 2 தலைப்பில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த கணக்கெல்லாம் எப்படி போய் பார்க்கணும், அதற்கான ஷார்ட்கட் வீடியோவை எப்படி பார்க்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இத்தோடு போதும் நான் பார்த்துக்கிறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அந்த பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டா தான் உங்களால் எளிமையாக போட முடியும். அதனால் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா? அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடுன்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்குங்க. அந்த லிங்க்கு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுது இல்லையா? இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 2 தலைப்புகள் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேணா 99% வச்சுங்க. ஃபியூச்சரில் ஏதாவது நம்ம எக்ஸாமுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கேள்வி கேட்டால் அதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் 99% கம்ப்ளீட்டடு. அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இது பாருங்களேன், முதல்லையே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ன்னு இருக்கும். இது புது சிலபஸ் தான். சரிங்களா? 2025க்கான சிலபஸ் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரோமல் லெட்டராக பிரித்து 25 கணக்குகள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 4 ரோமல் லெட்டராக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே பாருங்களேன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு மட்டும் தனி ரோமல் லெட்டருங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், தேடி கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 160 கேள்விகள் இருக்கும். சரிங்களா? இன்னமும் இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஒரு டாபிக் வந்து பகடையை முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த 2 தலைப்பு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், யுவர் சாய்ஸ். நீங்கள் பகடையில் பார்க்குற ஆரம்பித்தாலும் ஓகே தான், இல்லைனா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் எதனா ஒன்று முடிவு பண்ணீங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் பகடை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த பகடை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், முதல் இந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 கணக்குகள் நடத்தியிருப்பேன். இந்த 23 கணக்கும் படம் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த பகடை இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிட்டுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே வரேன். உள்ளே வந்துட்டுன்னா இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படம் கொடுத்துட்டு அதுக்கு எதிராக என்ன நம்பர் இருக்கும் இதை பாருங்கள், நான் அழகாக கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 4 பகடை கொடுத்துட்டு இந்த 4 பகடையில் 3க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது 2 பகடை வச்சு கேட்பாங்க, 3 பகடைகள் வச்சு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 4 பகடைக்கு எப்படியெல்லாம் விதவிதமாக கேட்குறாங்க அப்படின்றதுக்கு தெளிவாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக வந்து ஏன் நடுவில் பார்க்கக்கூடாதுன்னா, இப்போ இந்த இதுவும் எடுத்துங்களேன். இதில் வந்து பாருங்கள், பகடை வந்து 8லிருந்து 14 இருக்கா? இதில் முதல் 3 கணக்கு வந்து ஒரு விதம் இருக்கும். ஏன்னா அந்த பகடையில் கேட்கக்கூடிய எண் 3 பகடையில் மினிமம் 3 பகடையில் இருந்துச்சுன்னா அது வேற டைப்புங்க. அதுக்கு நான் ஒரு 3 கணக்கு சொல்லிட்டு இருப்பேன். சரிங்களா? இது நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது இப்போ புரியலனா கூட ஜஸ்ட் நான் இன்டிமேஷன் தான் பண்ணுறேன், இப்படி பாருங்கன்னு. வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும். அதுக்கு அடுத்ததாக அந்த 4 பகடையிலேயே வித்தியாசமாக கேட்பாங்க. அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு 9 மட்டும் டவுட்டுன்னு நீங்கள் 9 பார்த்தீங்கன்னா
இதை வச்சு தான் 16வது கணக்கும் ஆன்சர் இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணால் தவறாயிடும். புரியுதுங்களா? 4 பகடியிலேயே 2 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. அதை தெளிவாக நான் 2 வீடியோவாக போட்டிருப்பேன். அதனால தான் ஆர்டராக வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? இதுக்கு ஆன்சருக்கு எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டுங்க பாருங்களேன். இதில் மட்டும்தான் 2 வீடியோ இருக்கும். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டுங்க கீழே வந்தீங்கன்னா இப்போ 14, 15, 16 இந்த 3 கணக்குகளுக்கு மட்டும் இங்கே வீடியோ இருக்குங்க. இங்கே ப்ளே பண்ணி பார்த்தலாம். நீங்கள் யூடியூப் போயெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நீங்கள் ஜஸ்ட் இதை டச் பண்ணால் போதும், ப்ளே ஆகும். கீழே அந்த 3 கணக்கு ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அப்படியே கீழே வாங்க. இது கீழே இப்போ பாருங்கள், இதில் 8, 9ன்னு இங்கே கொஞ்சம் கணக்கு கொடுத்துருப்பேன். இந்த கணக்குகளுக்கு இங்கே ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் அதான் முதலே சொல்லிட்டேன், ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே எத்தனை கணக்கு இருக்கோ அதுக்கான வீடியோ அங்கேயே இருக்கும். நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது வேறு ஒன்று காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் டைப்பில் கூட இருக்கும். கீழே 15 to 23 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பாருங்களேன். ஸோ இதில் வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் டைப்புக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றது கொடுத்துருப்பேன். இது RS அகர்வால் புக்கில் போய் பாருங்கள், அங்கேயும் இதான் இருக்கும். சரிங்களா? அந்த புக்கு ஒப்பிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம புக்கில் இது கிடையாது. புரியுதுங்களா? இந்த பகடை டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. 2022 குரூப் 4 எக்ஸாமோட இந்த டைப்பில் கேட்டிருந்தாங்க பகடையில். சரிங்களா? பட் புக்கில் இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்சது RS அகர்வால் புக்குன்றதால அந்த புக்கை ஒப்பிட்டு தான் நடத்தியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் டைப்புக்கு வித்தியாசமான கணக்குகள் ஃபியூச்சரில் எப்படி கேட்பாங்க அப்படின்றதும் இதில் இருக்கிறதால இது போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த பகடை பேஸ் பண்ணி புக்கில் இல்லை 23 கணக்குகள் 100% ஷார்ட்கட்டில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு டைப் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 to 7 பார்க்கணும், அடுத்தது 8 to 14 பார்க்கணும், அதுக்கு அடுத்தது 15 to 23 பார்க்கணும். இந்த ஆர்டரில் பார்த்தா தான் 100% புரியும். நீங்கள் நடுவில் பார்த்தா புரியாது, சொல்லிட்டேன். தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? இப்போ அதுக்கு அடுத்தது இதே பகடையை பேஸ் பண்ணி நிகழ்த்தகவு. ஏன்னா நம்ம புக்கில் வந்து நிகழ்த்தகவுன்னு இருக்குங்க. அது வந்து இப்போ 10th புக்லேயே ஒரு 5 கணக்கு இருக்குது இதில். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு புக்கில் 9th புக்கில்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கணக்கு வந்து புக்லேயே இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக 2022 குரூப் 4லையும் 2024 குரூப் 2 எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் நிறைய கொஷின் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 44 கணக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதே ஆர்டர் தான் 1 to 12, 13 to 21, 22 to 27 இப்படி ஆர்டராக பார்த்துட்டு வாங்க. நடுவில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் முன்ன பின் ஆனாலும் நீங்கள் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 2 பகடைக்கு இவ்வளோ தான். சரிங்களா? அது கீழே வந்துட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு இருக்கும். சேம் கான்செப்ட். இன்னும் இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் டைப் நிறைய இருக்கும். அங்கே வந்து நமக்கு இந்த பகடையை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் 2 பகடை வச்சு, 3 பகடை வச்சு, 4 பகடை வச்சு, இல்லை நிகழ்த்தகவு வச்சு இவ்வளோ தான் கேட்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேட்கக்கூடிய விதங்கள் மட்டும் மாறுபட்டுகிட்டே இருக்கும். இது ரீசனிங். இதே நம்மளுடைய அரித்மேட்டிக் வந்தால், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா இதில் நிறைய கிளையாக போகும். சரிங்களா? நிறைய கிளைகள் இருக்கும். எதெல்லாம் நம்ம 6th நியூ புக்கில் இந்த டாபிக் இருக்குது. சரிங்களா? புக்கு லேட்டஸ்ட் கொஷின் எந்த டைப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி எது ரொம்ப முக்கியமாக இருக்குதோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஷினும் கொடுத்துருப்போம். சில டைப்புக்கெலாம் 20, 22 கணக்கெலாம் நடத்திருக்கேன் ஒரே ஒரு டைப்புக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போதும், இந்த ஆர்டரில் பார்த்துட்டாங்க, 1லேருந்து அப்படியே வந்துடுங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th புக்கில் இருக்கிற கணக்கும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன், அதற்கான பிடிஎஃப்பும் கொடுத்துட்ருப்பேன், ஏன்னா புக்கில் இருக்கிறதால. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு கீழவே நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. 7th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயே நம்ம வந்து ஒரு 50க்கு மேற்பட்ட கணக்குகள் நடத்திட்டேன். நேர் விகிதத்துக்கு ஒரு 25, எதிர் விகிதத்துக்கு ஒரு 25 மாதிரி. சரிங்களா? அதனால் இது கட்டாயமாக பார்க்கணும். 2022 குரூப் 4 எக்ஸாமோடு இதில் ஒரு கேள்வி கேட்டாங்க, அடிக்கடி கேட்குறாங்க.
இதே குரூப் 2 எக்ஸாம் எடுத்தால் எல்லா எக்ஸாமுமே இருக்கும். குரூப் 4க்கு அப்பப்போ கேட்குறாங்க. சரிங்களா? ரைட்டு. சரிப்பா, தெளிவாக எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது இன்னும் ஒரு இது காமிக்கிறேன் டெமோ. இப்போ நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். சரிங்களா? வீடியோ மேபி கொஞ்சம் லோட் ஆக ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, நெட்டு ஸ்லோவாக இருந்தால் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெஸ்ட்டு கீழே வந்துடுங்க. ஜஸ்ட் அந்த கொஷின் வித் ஆன்சரை நான் டிக் பண்ணியே வச்சுருக்கேன் ரெட்டில். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்லாம் பாருங்கள். எனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் 100% தெரியும்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்கணும். இது அப்படியே பேக் வந்துடுங்க, பிரச்சனையே இல்லை. எனக்கு பாதி தெரியுது பாதி தெரியலனா தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? எனக்கு தெளிவாக தெரியுதுன்னா பார்க்க வேண்டாம். ஓகேவா? இந்த 54 கொஸ்டின் நோ கொடுத்துருக்கேன் நேர் மற்றும் எதிர் விகிதத்தில். 54 சூப்பர் சார், அட்டகாசமாக போட்டுருன்னா ஓகே சூப்பர், நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஸ்டின் புரியல, கொஞ்சம் கொஸ்டின் புரியுதுன்னு இந்த இப்படியே சொல்லிங்கிறத விட தயவு செஞ்சு கொஞ்சம் டிலே ஆனால் கூட மொத்தத்தையும் ஆர்டராக பார்த்துருங்க. சரிங்களா? சுத்தமாக தெரியலன்றவங்க எப்பவுமே பார்க்க போகிறாங்க. 2ஆம் கட்டணாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். ஸோ இந்த 12 கணக்கு தான் இங்கே ஆன்சர் கீ இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்? தெளிவாயிடுச்சுங்களா? ரைட்டுங்க. இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற தலைப்புகளும் இதுக்குள்ளே தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த பேஜை வந்து புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 தலைப்பு முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஒரு 220க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா? இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏதாவது புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக மேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம வந்து 190க்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கிய அங்கம் வந்து மேக்ஸு. 25 கேள்விகள் கேட்குறாங்க. நம்மளால் ஒரு 23 24 அடிச்சிட்டுனாவே பெரிய விஷயம். 190 அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஸோ அதனால் கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.